உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் காலை 7 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. காலை 7 மணிக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் எல்லாம் இங்கு அவிழ்த்து விடப்பட காத்திருக்கிறது. 1000 காளைகள் 550 வீரர்கள் களத்தில் சீறி பெய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவனியாபுரத்தை பொறுத்த வரைக்கும் 1000 காளைகளுக்கான டோக்கன் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மேலும் 550 வீரர்கள் பங்கேற்பதற்கான அந்த டோக்கன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1000க்கும் மேற்பட்ட காளைகள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு 2020க்கும் மேற்பட்ட காளைகள் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு 3090 காளைகள் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் காளைகளை பதிவு செய்திருக்கக்கூடிய உரிமையாளர்கள் அதற்கான டோக்கன் கிடைக்குமா என்று காத்திருந்தார்கள். ஆனால் ஒரு 1000 காளைகளுக்கு மட்டுமே அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் 800க்கும் மேற்பட்ட காளைகள் இங்கே அவிழ்த்துவிடப்பட்டது. அதே போல இந்த ஆண்டு திட்டமிடப்பட்டு 1000 காளைகள், அதாவது அடுத்தடுத்து வேகமாக காளைகளை அவிழ்த்துவதற்கான திட்டமிடலும் இங்கே செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வீரர்களை பொறுத்தவரைக்கும் 550 வீரர்கள், அதாவது ஒவ்வொரு சுற்றுக்கும் 20 முதல் 30 வீரர்கள் இந்த களத்தில் பங்கேற்பார்கள். அதில் 50 வீரர்கள் வரைக்கும் பங்கேற்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 10 சுற்றுக்கு மேல் சுற்றுகள் நடைபெறும். 5 மணி அல்லது 6 மணி வரைக்கும் அந்த இறுதி சுற்று தொடங்குவதற்கு முன்பு வரைக்கும் சுற்றுகள் 10 to 12 சுற்றுகள் வரைக்கும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அவனியாபுரத்தை பொறுத்த வரைக்கும் புற வாடிவாசல் மற்றும் மாடுகள் வெளியேறக்கூடிய பகுதி என கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரிகார்டுகள் மரக்கம்புகள் மூலமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாடுகளை கொண்டு வரக்கூடிய உரிமையாளர்கள் முல்லைநகர் பகுதியில் கொண்டு வர வேண்டும். முல்லைநகர் பகுதியிலிருந்து மாடுகள் வரிசையாக கொண்டு வர வேண்டும். மேலும் அதன் பிறகு மாடுகளுக்கான மருத்துவ பரிசோதனை என்பது நடைபெறும். மருத்துவ பரிசோதனை முடித்ததன் பிறகாக இங்கு புறவாடி வாசலுக்கு மாடுகள் கொண்டு வரப்படும். இதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாடுகள் அங்கு கம்புகளை விட்டு வெளியே வந்து பார்வையாளர்கள் மற்றும் அங்கு வரக்கூடியவர்கள் மீது எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெறக்கூடாது என்பதற்காக இரட்டை முறையில் கம்புகள் கட்டி அதற்கான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல வாடிவாசல் பகுதியிலுமே முழுவதுமாக பேரிகார்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. சவுக்கு கம்புகளான தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முழுமையான பார்வையாளர்களுக்கான பாதுகாப்பில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கான பாதுகாப்பு என பல்வேறு விஷயங்கள்ல அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட புறவாடிவாசலில் இருந்து மாடுகள் வெளியேறக்கூடிய பகுதி வரைக்கும் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழலை பொறுத்த வரைக்கும் அந்த மாடுகளுக்கான கட்டுப்பாடுகள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது 3 வயதிற்கு மேற்பட்ட மாடுகள் 15 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாடுகள் அனைத்தையும் அதனுடைய அடையாளங்களுடன் கூடிய புகைப்படங்களை கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் முன்கூட்டியே டோக்கன் பெற்றிருக்க வேண்டும். அவர்களுக்கான அந்த அரசு மருத்துவர் சோதித்ததற்கான சான்றிதழையும் அவர்கள் வைத்திருக்க வேண்டும். மாடு காலை தயாராக இருக்கிறது, அதனுடைய உடல்நிலை என்பது சீராக இருக்கிறது என்பதற்கான சான்றிதழை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகு அவர்கள் வாடிவாசலுக்கு கூட்டி வருவதற்கு முன்பாக மாடுகளுக்கான சோதனை என்பது நடைபெறும். அதன் பிறகுதான் அந்த சோதனைக்கான சான்றிதழை பெற்ற பிறகுதான் மாடுகள் வாடிவாசலில் இறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலை 7 மணிக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி, மதுரையில் இருக்கக்கூடிய அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி முதல் போட்டியாக துவங்கும். அதன் பிறகு பாலமேடு, அதன் பிறகு அலங்காநல்லூர் ஆகிய 3 இடங்களிலும் புகழ்பெற்ற அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கும். இன்னும் சற்று நேரத்தில் அந்த போட்டிகள் எல்லாம் தொடங்க இருக்கிறது. இங்கு வெற்றி பெறக்கூடிய சிறந்த வீரருக்கு, அதாவது அதிக மாடுகளை பிடித்த வீரர்களுக்கு கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. சிறந்த காளைக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதே போல இங்கு வரக்கூடிய வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சுற்றிலும் சிறந்த மாடுபிடி வீரர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஃபைனல் இறுதி சுற்றுக்கு போவார்கள். இறுதி சுற்றுக்கு சென்றவர்கள் அங்கு அதிக காளைகளை பிடிப்பவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். அவர்கள் அதன் பிறகு அந்த காளைகளை பிடித்ததன் பிறகாக யார் சிறந்த வீரர் என்பது முடிவு செய்யப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்க இருக்கிறது. காளைகள் சீறி பாய காத்திருக்கின்றனர். காளையர்கள் சீறி வரும் காளைகளை அடக்க தயாராக காத்திருக்கின்றனர்.